லாவண்யா, என்ன நீ? போன் உனக்கா? இல்ல நீ, யாரோ பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்டாங்க. அது எப்படி கரெக்டா உன் பேர் சொல்லி கேக்குறாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வீட்ல எல்லாருமே போன் எடுத்து பேசணும், ஒரு பதிலும் வரல. நீ எடுத்ததும் பேசுறாங்கன்னா அதனாலதான் கேக்குறேன். பர்சனல் லோனா இல்ல பர்சனல் போனா? என்ன நீ ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்ல, இது உனக்கே வந்த கால் மாதிரி இருந்தது, அதனாலதான் கேட்டேன். இப்படி எல்லாம் கண்டுபிடி பேசாதீங்க நீ. என்ன லாவண்யா, இதுக்கு போய் கோவப்படுற? நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே, கோவப்படாம உண்மையை சொல்லலாம்ல. ஏய் சுதா, என்னடி பேசுற நீ? உண்மையை சொல்லுனா என்ன அர்த்தம்? அப்ப என் பொண்ண சந்தேகப்படுறியா? உன் இஷ்டத்துக்கு வாயில வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அது சரி, இந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கா போன் வருது? வயசு பொண்ணு வீட்ல இருக்கா, இந்த மாதிரி போன் வந்தா கேட்டுதானே ஆகணும். அதுக்கே கோச்சுக்கிறீங்க? ஏன் நீ கூட தான் இந்த வீட்ல இருக்க, நீயும் பொண்ணு தானே, உனக்கே இந்த போன் வந்திருக்க கூடாது? அத்தை, அளந்து பேசுங்க, ஓவரா பேச வேணாம். இப்போ உனக்கு எரியுது இல்ல? என் பொண்ணை பத்தி சொன்னா மட்டும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கணுமா? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? லாவண்யா சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி போன் வந்தா நாம தானே கேட்கணும். நாளைக்கு ஏதாவது ஏடா குடம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். அப்ப உட்கார்ந்து அலறதுக்கு இப்பவே உஷாரா இருக்கிறது நல்லது தானே, அதுக்கு தான் சொன்னேன். நீ ஒன்னும் அத பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒன்னும் உன்ன மாதிரி தாந்தோன்றியா வளரல. நான் என்ன தாந்தோன்றியா வளர்ந்துட்டேன்? இப்படி எல்லாம் சொல்லி என்னையும் புருஷனையும் பிரிக்க பாக்குறீங்களா? நான் ஏன் அந்த மாதிரி பாவத்தெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்லம்மா. என்னம்மா பிரச்சனை? டேய், நான் என்னடா பிரச்சனை பண்ணேன்? எல்லாம் இவதான். பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒண்ணு பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. உன் பொண்டாட்டி பேச்சு எதுவுமே சரியில்லை போவி, பாத்துக்கோ. முதல்ல தமிழ் அப்படி இப்படின்னு பேசி எதுக்கு எடுத்தாலும் அவனையே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சு சம்பந்தம் பேசி முடிவாய் போச்சு. இப்போ லாவண்யா பக்கம் பார்வையை திருப்பியிருக்கா. என்ன சுதா இதெல்லாம்? சொல்லு, ஏன் பேசாம இருக்க? பேச வேண்டியது எல்லாத்தையும் தான் முதல்ல பேசிட்டாளே உன் பொண்டாட்டி. இப்போ ஒரு போன் வந்தது, நான் எடுத்தேன், கட்டாயி போச்சு. அப்புறம் லாவண்யா எடுத்தப்ப அவங்க பேசிருக்காங்க போல, அதை வச்சு லாவண்யா மேல சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. நம்ம வீட்டுல இருக்கவங்களே இப்படி எல்லாம் பேசினா வெளியில இருக்கவங்க நம்ம லாவண்யா பத்தி தப்பால பேசுவாங்க. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு மேல இப்படி கலங்க சொல்லி பேசினா 4 பேர் என்னடா நினைப்பாங்க? அத்தை, வாய் மூடுங்க. ஏய், நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி குதிக்கிறீங்க? வயசு பொண்ணு வீட்ல வச்சிருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது தப்பு நடக்க கூடாதுங்கிற அக்கறையில தான் இப்படி எல்லாம் சொன்னேன். உன் அக்கறையை பத்தி எனக்கு தெரியாது, என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ பேசாம வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். சுதா, காலங்கத்தால வெளியே கிளம்புற நேரத்துல என்னது? உள்ள போ போ. பாத்தியாடா அவ எப்படி எல்லாம் பேச போறான்னு? நீ ஏன் அதெல்லாம் கண்டுங்கற? என்னடா என் பொண்ணை பத்தி பேசினா எனக்கு கோவம் வராதா? உன் தங்கச்சி என்ன அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கா? மா விடுமா, லாவண்யா பத்தி நம்மளுக்கு தெரியாதா? சரி வா, டிஃபன் எடுத்து வை, ஆஃபீஸ் போணும் வா. டிஃபன் எடுத்து வைமா, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, போணும் வா. வா. ஏன் சுதா அப்படி எல்லாம் பேசுற? ஏதோ அனாமத்தா வந்த போன் காலை வச்சு லாவண்யா எப்படி சந்தேகப்பட முடியும்? நான் கொடுத்தா அந்த கால் அட்டன் பண்ணேன், பேசல. போன்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், அதை வச்சு வீணா ஏன் பிரச்சனை பண்ற? நான் சொன்ன ஆரம்பத்துல யாரும் நம்ப மாட்டீங்க, கடைசியில அதுதான் உண்மையாக போகுது. இப்படிதான் தமிழை பத்தி சொன்ன, நீங்க யாரும் நம்பல. அவ நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு எப்படி எல்லாம் ஆட்டம் காட்டினா நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. இப்ப கூட எனக்கு தமிழ் மேல முழுசா நம்பிக்கை இல்ல. சரி, அவ ஆம்பளை பையன், எப்படியோ போட்டும். லாவண்யா விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் அப்படி எல்லாம் பேசுன. எப்படியோ போங்க, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அனுபவிக்க போறீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது, எல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. நீயே தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. அதெல்லாம் உங்க அம்மா முன்னாடி போய் பேச வேண்டியதானே. என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வாய் இருக்கா? என்னென்ன
மாப்பிள்ள எப்படி இருக்காரு? மாப்பிள்ள நல்லா தாண்டா இருக்காரு. ஆனா என் பொண்ணு விசாரித்ததுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டியா? நான் என்னென்ன பண்றது? நீ தான் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்னு கனடா போயிட்ட. என் ப்ரோக்ராம் தான் உனக்கு தெரியுமேடா. லாஸ்ட் மொமெண்ட்ல சொன்னா என்னால எப்படி வர முடியும்? பிசினஸ் பார்ட்னர் வரல, இவ்வளவு என் கூட வந்து சைன் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லாட்டி இவ்வளவு விட்டுட்டு போயிருப்பேன். நாங்க 2 பேருமே சாரு நிச்சயார்த்தத்துக்கு இல்லாம பண்ணிட்டியடா. மாப்பிள்ளையோட அம்மா தான் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சாங்க. அந்த நாளை விட்டா அடுத்த 2 மாசத்துக்கு முகூர்த்தமே இல்ல. சிம்பிளா வீட்டோட பண்ணிடலான்னு கம்பல் பண்ணாங்க. சாருவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சாரிடா செல்லம், உன் நிச்சயார்த்தத்துக்கு பெரியப்பாவால வர முடியாம போச்சு. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்க பெரியப்பா அதை இப்ப வந்து சொல்றீங்க. எனக்கு உங்க மேல எவ்வளவு கோவம் தெரியுமா? உங்ககிட்டயும் பெரியம்மா கிட்டயும் பேசவே